ஜானகி சந்தேஷில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாயாவை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சீனு வந்து அழைச்சிட்டு வந்து செம மாஸ் பண்ணிட்டாப்லன்னே சொல்லலாம். இந்த பக்கம் வந்து மாயா வந்து தனா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வேளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து காப்பாற்றியாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தெரியுமா, கார்த்திக் சார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கேன் நீ வசமாக மாட்டியிருப்ப அப்படின்னோடனே, என்ன சொல்கிற அப்படின்னோடனே, உனக்கு தெரியாதா அப்பா வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, எனது ரகுராம் அப்பா வந்திருந்தாங்களா? ஆமாம், உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு வந்ததே அவர் தான். நல்ல வேளை கார்த்திக் சார் வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க, இல்லைன்னு வச்சுக்க நீ வசமாக சிக்கியிருப்ப அப்படின்னோடனே, அங்கேருந்து பிரின்ஸிபல் வராங்க. இங்கே பாருமா, உனக்கு சர்டிஃபிகேட் வந்து நான் அப்புறமேட்டுக்கு தரேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆமாம், பேக்கில் என்ன தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, பேக்லையா ஒரு முக்கியமான ஒரு வந்து டைரி ஒன்று வச்சுருந்தேன், அதை காணுமேனு தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோன்னே, அப்படி என்ன டைரி என்கிட்ட கூட காட்டலன்னா, அது உனக்கு கூடி சீக்கிரமே வந்து தெரிய வரும் அப்படின்னு வந்து மாயா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து கேன்டீனுக்கு வாங்க போகலாம், ட்ரீட்டு கொடுக்கட்டும் தானா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு அவங்க வராங்க. வந்து பேசிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து கார்த்திக் சாரும் வந்துடுறாங்க. வந்தோடனே, நல்ல வேளை கார்த்திக் சார் நீங்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னோடனே மாயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சார் இப்போ வந்து நேம் லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னோடனே, நிச்சயமாக இருக்குது, நல்ல தகுதியான பொண்ணு தான் தனா அப்படின்னு சொன்னோன்னா, அது மட்டும் இல்லை நான் நாளைக்கே வந்து கோச்சிங் கொடுக்க வர சொல்லிடுங்க அப்படின்னோடனே, ரொம்ப தேங்க்ஸ் கோச் அப்படின்னோடனே, நான் ஏன் வந்து தனாவுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்தேன்னு தெரியுமா, கண்டுக்காமல் அவள் வந்து ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே வந்து வெளியில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டா. அவளோட திறமையை பற்றி எனக்கு துளி கூட டவுட் கிடையாது. பட் இருந்தாலுமே அவள் வந்து ஃபோக்கஸ் வந்து சுத்தமாக மிஸ் ஆகி வேறு ஒரு தப்பு பண்ணிட்டா. அதனால தான் அவளுக்கு வந்து சின்னதாக ஒரு வந்து புரிய வச்சேன். நம்ம வாழ்க்கையில் வந்து எதை நோக்கி போகிறோமோ அந்த வந்து அச்சீவ்மெண்ட்டை வந்து அதை மட்டும்தான் நினச்சி, அப்போ தான் தவம் கடந்தால் தான் நிச்சயமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். தானே நாளைக்கு காலையிலேருந்து ப்ராக்டிஸ் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணணும், ஏன்னா ஸ்டேட் லெவல் மேட்செல்லாம் இருக்குது இல்லையா அப்படின்னோடனே, ஓகே கோச் கண்டிப்பாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து காரில் வந்து செம கோவத்தில் ரகுராம் வந்து போயிட்டுருக்காங்க. ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பேசிட்டான் விடுங்க அப்படின்னு. அவன்லாம் வந்து காலேஜாக போயிடுச்சு, இல்லைன்னு வச்சுக்க தொலைச்சி நான் எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தெல்லாம் வந்து பண்ணி வந்து என்னை பார்த்தா ஊரே மதிக்கும், அவன் வந்து ஒரு பொடி பைய, அவன் வந்து என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னோடனே, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் விடுங்க அப்படின்னு ஜானகி சமாளிக்கிறாங்க. பட் இருந்தும் அவங்கள வந்து ஓவத்திலே இருக்காப்புல நம்ம ரகுராம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து சீனு வந்து ட்ராயர்லாம் அவசரமாக திறந்து அந்த டைரியை வந்து தேடிட்டு இருக்காங்க. மாயாவை பற்றி எழுதி வச்ச கவிதை எல்லாம் இருக்கும், அவரோட ரூமில் எதுவுமே காணும் அப்படின்னோடனே, ஒருவேளை மாயா எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாயா ரூமில் வந்து மாயா வந்து ஹெட்செட் போட்டு வந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்துடுறாங்க. சீனு, என்ன சர்ப்ரைஸ் விசிட்டாக இருக்குது, என் சொல்லாமல் வந்திருக்க அப்படின்னு, என்ன தேடுற அப்படின்னு எல்லா ரூம்லேயும் வந்து தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு இருக்கிறத பார்த்தா, மாயா விளையாடாத மாயா, நீ தான் என் டைரியை வச்சிருக்கேன்னு தெரியும், நான் அதில் உன்னை பற்றி கவிதையெல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு. என்னை பற்றி தானே எழுதியிருக்கேன், அதை நான் படிச்சுக்கிறேன், அது என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும், விளையாடாத மாயா, மரியாதை கையில் நீட்டுறேன், கையில் கொடு அப்படின்னா கையில் பட்டுன்னு அடித்து செம்ம க்யூட்டாக சொல்கிறாங்க மாயா, அது என்கிட்டயே பத்திரமா இருக்கும், என்னை பற்றி எழுதுனது தானே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னப்ப கரெக்டாக வந்து உள்ளே வந்துடுறாங்க. நம்ம இப்போ சாரு வந்து செம்ம கோவத்தில் வராங்க. ஆமாம், எங்கே இன்னும் சண்டை நடக்குது அப்படின்னோன்னே சீனு வந்து கண்ணை காட்டுறாங்க மாயா கிட்ட வந்து, எதுவும் சொல்லிடாத அப்புறம் பெரிய சிக்கலாகி போயிடும் அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு கண்ணிலே பேசிக்கிறாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு. ஆமாம், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே, என் டைரியை வச்சுட்டு தரமாட்டா அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அப்படியா, என் புருஷன் டைரியை நீயே வச்சுருக்க அப்படின்னோன்னே மாயா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ இன்னும் கல்யாணமே ஆகலை, நிச்சயதார்த்தம் தானே ஆயிருக்கு, அதுக்குள்ளே என்ன புருஷன் சொல்லிட்ட அப்படின்னோன்னே, நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு, மரியாதை கொடு அப்படின்னோன்னே, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீனு இந்த எனக்கு டைரியே வேணாம் நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு உள்ளே வீட்டுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் பின்ன அவனே போயிட்டான், உனக்கு என்ன என் ரூமில் வர, நீ கெட் அவுட் அப்படின்னு சொன்னோன்னா போயிடுறாங்க. மாயா இந்த பக்கம் நவுந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு செம கோவத்தில் வந்து, அப்படி என்ன தான் எழுதி வச்சுருக்கா, ஒருவேளை இவரை பற்றி ஏதாவது கவிதை எழுதியிருப்பாளுன்னு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணிடுறாங்க நம்ம சாரு. ரூமில் வந்து மாயா ரூமில் ஒவ்வொரு ட்ராவாக எடுத்து தேடி தேடி பார்க்குறாங்க. அதில் வந்து பார்த்தா கரெக்டாக வந்து பேக்லேருந்து திறந்து பார்க்குறப்ப மாயா வந்து இந்த நாட்டிலே இருக்கிறதுக்கான அந்த பேப்பர் வந்து இருக்குது. அதில் பார்த்தா டேட் வந்து மாறி போயிடுது. டேட்டு மாறி போனோன்னு வந்து என்ன பண்ணுறது, இந்த ஒரு விஷயம் போருமே, ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக சுற்றின நீ மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டியே, இந்த ஒரு விஷயத்தை என்கிட்ட லட்டு மாதிரி கிடச்சிருக்கு, இதை விட்டுருவேணா அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே உன்னை வந்து இந்த நாட்டை விட்டு துரத்துறேன்டா இல்லையா பாரு அப்படின்ட்டு வந்து ஐடியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை தான் வந்து அங்கே வந்து சாரு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க போலீஸ்க்கு. அவங்க கரெக்டாக வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக வந்து விசாரித்து பார்த்துட்டு, நான் உன்னை உள்ளே அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு, உள்ளே வா வந்து ஜீப்பில் ஏறுன்னு சொன்னான்னா, இங்கே வந்து சீனு வந்து தட்டி கேட்குறாங்க, அதெல்லாம் முடியாதுன்னொன்னே,
மாயா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க இந்த விஷயம். அதுக்கு அடுத்தது வந்து சீனு வந்து எப்படியோ வந்து அந்த சீன் வந்து அடுத்த கண்டினியூட்டி வந்து காட்டலை. எப்படியோ சீனு வந்து வெளியில் வந்து மாயாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க நல்லபடியாக. அது எப்படி அழைச்சிட்டு வந்தாங்கங்கிற ட்விஸ்ட்டு வந்து ஒன்று ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்து மாயா வந்து சாரியில் கட்டினோன்னா அழகை பார்த்துட்டு ரசிக்கிறாப்புல நம்ம சீனு. நான் உனக்கு புரியுதா, முதல்ல உன் கூட தானே சாரி கட்டிட்டு கோயிலுக்கு வந்தேன், அதே மாதிரி இப்போயும் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து சரி மாயாவை பார்த்துட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக 2 பேரும் கண்ணுங்க ஐ டு ஐ கான்டாக்டில் அழைச்சிட்டு போகிறாங்க. ஒருவேளை ஒரு முக்கியமான ட்விஸ்ட் என்னென்னா மாயா வந்து அப்டேட் பண்ணாதனால வந்து அமெரிக்கா போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வர்ற மாதிரி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.